பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து. எனக்காக நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியல. ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கு வாதாட வந்து ஒரு வக்கீல் வந்து கிடச்சிட்டாங்க. ஸோ சிந்துவோட ஃப்ரெண்டு தான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சிந்து வந்து தான் செய்த தப்பை வந்து உணர்ந்துக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து தரப்பான ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது வந்து சிவா எதுவுமே வாயவே திறக்கவே இல்லை. இப்போ பிடிச்சிருக்குனாலும் சொன்னாலும் அன்னபூர்ணி அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. பிடிக்கலன்னா இல்லை வேணானும் சொல்ல முடியல நம்ம சிந்துக்காக. ஏன்னா சிந்து தான் வந்து சிவா ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எதுவுமே சொல்ல முடியாததுனால காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சிந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து திருப்பி மருமகளாக போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி சிந்துவை வந்து யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. அன்னபூர்ணி வேணுட்டே வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து சிவா கூட அங்கே வாழ்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ.